வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். வெறும் கவிதைகளை வச்சு ஒரு பெரிய கலாச்சாரத்தையே மாத்தி அமைச்ச ஒரு சமூக சமய இயக்கம் பத்தி தான். ஒரு கவிதையால உலகத்தையே மாத்த முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? முடியவே முடியாதுன்னு தோணுதா? ஆனா பாருங்க, 7ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவுல இதுக்கு பதில் ஒரு பெரிய ஆமா தான் இருந்துச்சு. அந்த மாபெரும் மாற்றத்தோட கதை தான் இது. அப்போ வாளுக்கு பதிலா பாட்டையே ஆயுதமாக்கின இந்த இயக்கம் உன்னில என்னதான் செஞ்சது? அதோட அடிநாதம் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஏக்கத்தோட மையப்புள்ளியே பக்திங்கிற ஒரு வார்த்தை தான். அதாவது கடவுளை எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு சக்தியா பார்க்காம, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா, ஒரு தனிப்பட்ட உணர்ச்சிபூர்வமான ஒரு உறவா பார்க்கறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனையா இருந்திருக்கும். இது வெறும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு முழுமையான கலாச்சார புரட்சி. தமிழ் மொழிக்கும் நம்மளோட பழமையான மரபுகளுக்கும் ஒரு புது உத்வேகத்தை, ஒரு புத்துயிர் கொடுத்தது இந்த இயக்கம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற நவீன தமிழ் அடையாளத்தோட பல வேர்கள் இந்த இயக்கத்துல தான் இருக்கு. சரி, இந்த புரட்சி ஏன் எப்படி உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா அது எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கிபி 600ல இருந்து 900க்கு இடைப்பட்ட காலம். அப்போ தமிழ்நாட்டை பல்லவர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அரசபை மொழி தமிழா இல்ல பிராகிருதம். அது மட்டும் இல்லாம சமணமும் பௌத்தமும் தான் அப்போ ரொம்ப செல்வாக்கோட இருந்த மதங்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் தங்களோட மொழியும் கலாச்சாரமும் ஓரங்கட்டப்படுறதா நிறைய தமிழ் மக்கள் மனசுல ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த பக்தி இயக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதாவது எல்லாத்தையும் துறந்துட்டு கடுமையான துறவற வாழ்க்கைக்கு போறதுக்கு பதிலா எல்லாரும் ரொம்ப சுலபமா தங்களை ஈடுபடுத்திக்கக்கூடிய உணர்ச்சிபூர்வமான ஒரு தெய்வீக அன்புக்கும் பக்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இதுதான் இந்த இயக்கம் இவ்ளோ பெரிய வெற்றி அடைய ஒரு முக்கிய காரணம். அப்போ இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினது யாரு? பெரிய அரசர்களா இல்ல படைத்தளபதிகளா? யாருமே இல்ல. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க கவிஞர்கள், அப்புறம் ஞானிகள். இந்த இயக்கத்துக்கான பாதையை அமைச்சு கொடுத்த ஒரு முக்கியமான முன்னோடி காரைக்கால் அம்மையார். அவங்க தான் அந்தாதி, பதிகம் மாதிரியான புது கவிதை வடிவங்களை கொண்டு வராங்க. இது பின்னாடி வந்த ஆழ்வார்கள், நாயன்மார்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இந்த கவிதை புரட்சினால 2 பிரம்மாண்டமான இலக்கிய தொகுப்புகள் உருவாச்சு. சிவனை முதன்மை தெய்வமா கொண்ட நாயன்மார்கள் சைவ பாடல்களை எழுதினாங்க. அதே மாதிரி விஷ்ணுவை போற்றின ஆழ்வார்கள் வைணவ பாடல்களை தொகுத்தாங்க. இந்த 2 பிரிவு தான் பக்தி இயக்கத்தோட 2 பெரிய தூண்கள். உணர்ச்சி பொங்குற இந்த பாடல்கள் அடங்கிய புத்தகங்கள் தான் இந்த இயக்கத்தோட முக்கியமான ஆயுதம். பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு மட்டும் புரியுற மொழியில இல்லாம சாதாரண மக்கள் பேசுற தமிழ்ல அவங்களோட மொழியிலே கடவுளை கொண்டு வந்து சேர்த்தது தான் இந்த புரட்சியோட மிகப்பெரிய வெற்றி. ஆனா எந்த ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கும் ஒரு இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ நாம இந்த இயக்கத்தோட கொஞ்சம் சிக்கலான சர்ச்சைக்குரிய பக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற சில நவீன அறிஞர்கள் இந்த காலகட்டத்தை வேற ஒரு கோணத்துல பார்க்கறாங்க. அதாவது தமிழ் மக்களோட பக்தி உணர்வையும் மொழிப்பற்றையும் ஒரு கருவியா பயன்படுத்தி தமிழ்நாட்டுல அப்போ ஆழமா வேரூன்றி இருந்த சமணம், பௌத்தம் மாதிரியான மதங்களை ஓரங்கட்ட இந்த இயக்கம் ஒரு காரணமா இருந்துச்சுன்னு அவங்க வாதாடுறாங்க. இந்த பார்வைக்கு ஆதாரம் இல்லாம இல்ல. அந்த இலக்கியங்கள்லயே இதுக்கு ஆதாரம் இருக்கு. உதாரணத்துக்கு சம்பந்தர் மாதிரி சில நாயன்மார்களோட பாடல்கள்ல சமண, பௌத்த துறவிகளை ரொம்ப நேரடியாவும் கடுமையாவும் விமர்சிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நம்மள ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன இந்த இயக்கம் உண்மையிலே எங்கிருந்து உருவாச்சு? இது நம்ம தமிழ் மண்ணிலேயே உருவான ஒரு புரட்சியா இல்ல வட இந்தியாவிலிருந்து வந்த அதோட எதிரொலியா? இதுல சமஸ்கிருதத்தோட தாக்கம் நிறைய இருக்கு. அதனால இது வட இந்திய மரபுகளோட தூண்டுதலால வந்த ஒரு இயக்கம்னு ஒரு தரப்பு வாதம் வைக்குது. ஆனா அறிஞர் ஆ மணவாளன் இதுக்கு ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி கேட்கிறாரு. சரி, வடமொழி சொற்களும் வடநாட்டு கருத்துக்களும் தான் இதுக்கு காரணம்னு வச்சுக்கிட்டாலும், அந்த சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் சொந்தமான வட இந்தியாவுல ஏன் இந்த மாதிரி ஒரு இயக்கம் முதல்ல வரல? இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஒருவேளை பக்தி இயக்கம் என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய தனித்துவமான வேர்கள்ல இருந்து தானே உருவான ஒன்னா இருக்குமோ? இந்த சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன்.